ஏசாயா அதிகாரம் 6 வசனம் 1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் ராஜா மரித்து போனான். ஆனால் இஸ்ரவேலின் தேவனோ ஒருபோதும் மரித்து போவதில்லை. அவர் என்றும் ஜீவிக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் வீற்றிருக்கிற சிங்காசனம் பூமியிலுள்ள எல்லா சிங்காசனங்களுக்கும் மேலானது. கர்த்தர் ராஜாதி ராஜாவாக உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து எல்லா ஜாதிகளையும் எல்லா தேசங்களையும் ஆளுகை செய்கிறார். அவருடைய சிங்காசனம் மகிமையின் சிங்காசனம். அவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய சிங்காசனம் சர்வ ஆளுகையின் சிங்காசனம். நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சிங்காசனம் கிருபையின் சிங்காசனம். நாம் அவரிடத்தில் தைரியமாக கிட்டி சேர வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருப்பதையும் தரிசித்தார். பூமியிலே கர்த்தர் தம்முடைய சபையை ஸ்தாபித்திருக்கிறார். அதுவே அவருடைய தேவாலயம். கர்த்தருடைய சபையில் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. தேவனுடைய விசேஷித்த பிரசன்னமானது இந்த பூமியில் உள்ள எல்லா சபைகளிலும் நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமையே சபைக்கு அழகும் அலங்காரமுமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏசாயா தேவனுடைய தரிசனத்தை கண்டபோது தன்னை பார்த்தார். பரிசுத்த தேவனுக்கு முன் தான் மிகப்பெரிய பாவி என்பதை உணர்ந்தார். தனது பாவத்தை அறிக்கை செய்தார். பரிசுத்தத்தை பெற்றார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் குடும்பங்கள் சபைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஆசீர்வாதத்தை குறித்த தரிசனம் மட்டுமல்ல, உம்முடைய பரிசுத்தத்தை குறித்த நீதியை குறித்த தரிசனங்களும் தேவை. அதுவே விசுவாசிகளாகி எங்களை புது சிருஷ்டிகளாக மாற்றவும், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழவும், தேவனுக்கு பணி செய்ய வழி நடத்தவும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன்.